புனிதப்படுத்தும் புனிதர்கள். டிசம்பர் 9 இன்றைய புனிதர் திருப்பலின் உச்சத்தை உணர்ந்த புனித ஜுவான் டியாகோ. இவரும் இவருடைய மனைவியும் பிரான்சிஸ்கன் அருட்தந்தையர்களால் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள். தினமும் திருப்பலிக்கு தவறாமல் 20 கிலோமீட்டர் பயணம் செய்தவர்கள். டியாகோ தன்னுடைய மனைவி இறந்த பிற்பாடு திருப்பலியை காண 20 கிலோமீட்டர் செல்ல தயங்கியதே இல்லை. ஒரு நாள் வழக்கமாக செல்லும் மலைப்பாதையின் வழியாக சென்று கொண்டிருந்த போது 14 வயது உடைய இளம்பெண் ஒருவர் நிறத்தில் காணப்பட்டார். அப்பொழுது, நானே உம்முடைய இரக்கத்தின் அன்னை என்றார். மேலும், நீ விரைவாக சென்று ஆயரை சந்தித்து இங்கே ஒரு ஆலயம் கட்டி எழுப்ப சொல் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். ஆயரோ அதை பொருட்படுத்தவே இல்லை. மிக வருத்தத்தோடு அன்னையிடம் சொன்னார். அன்னை திரும்பவும் ஆயரிடம் சென்று, நான் சொன்னதை எல்லாம் சொல் என்றார். இவரும் ஆயரிடம் சொன்னார். அதற்கு கன்னிமரி காட்சி கொடுத்தார் என்றால் அடையாளம் ஒன்றை கேள் என்றார் ஆயர். இதையும் அன்னையிடம் சொன்னார். இம்முறை அன்னை தியாகு வைத்திருந்த துண்டில் கொஞ்சம் பூக்களை தந்து அதனை ஆயரிடத்தில் காட்டுமாறு கேட்டார். அப்படியே ஆயரிடத்தில் காட்டிய தியாகு அந்த பூக்களின் நடுவே அன்னையின் உருவம் தோன்றியது. இதை பார்த்து வியந்து போன ஆயர் அந்த துண்டினை பேராலயத்திற்கு ஏந்தி சென்று மக்களுடைய பார்வைக்கு வைத்தார். அதன் பின்பு மலை மீது அன்னைக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார். இதற்கு பின்பு ஜுவான் டியாகோ தன் வாழ்நாளின் இறுதி வரைக்கும் அன்னையின் பெருமை மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தார். இன்றைய புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். தாழ்ச்சி மிக்கவர்களாக வாழ முயற்சி எடுப்போம்.